நபா நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் தெரியுமா? அம்பானியோட வீட்டுக்கு போக போகிறோம். இதுதான் அம்பானியோட வீடு. எப்படி நம்ம இருக்கிறது வந்து ஷாருக் கான் வீட்டுக்கிட்ட இருக்கும். பேண்ட் ஸ்டாண்டு கிட்ட இருக்கு. மன்னத் சல்மான் கான் வீடு. கேட்டு பாருங்க. ஹாய், வெல்கம் டு BMW ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி வந்து நபாவோட பர்த்டேங்க, 15th பர்த்டே, ஸ்பெஷல் டே. ஸோ எல்லாரையும் மாதிரி இந்த வருஷம் வந்து நபாவுக்கு கேக் வெட்ட போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நைட் ட்ரைவ் போகிறோம். பாம்பேயில் நைட் ட்ரைவ். இப்போ மணி பார்த்திங்கன்னா 2. ஆமாம், 2 மணிக்கு கிளம்பி காலையில் 5 மணி வரைக்கும் நைட் ட்ரைவ் போகிறோம். என்னென்னலாம் பாம்பேயில் ஸ்பெஷலான ஏரியா இருக்கோ எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, எல்லோரும் நபாவுக்கு விஷ் பண்ணிடுங்கப்பா. போகலாமா? பாம்பே நம்மளை சுற்றி பார்க்க கூட்டு போகிறது இவர் தான் கைடு. இவர் பேர் வந்து ஃபவாஸ். போகலாமா? ஜாயிங்க சலோ. போயிட்டோம் காரியம் போயிட்டோம். இதான் வராங்க, ஆனால் வந்து மொத்தம் காட்ட மாட்டாங்க. அப்பா நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்? இப்போ நம்ம இருக்கிற ஏரியா பேர் வந்து சில்பாட்டா தானப்பா? கல்யாண பாட்டாவா? சில்பாட்டாவில் மாரத்தான் நெஸ்ட் அப்படின்ற ஒரு பிளாட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே போகிறோம்ப்பா? எங்கே போகிறோம்? पहले किधर जा रहे हैं हम लोग? ये मरीन लाइन ஃபர்ஸ்ட் மெரின் லைன் போகிறோம். அங்கே போயிட்டு அடுத்து எங்கே போகிறோன்றதை நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வண்டிக்கு பெட்ரோல் போடணும். ஓகே, பெட்ரோல் போடணும். இப்போ நம்ம வந்து எங்கே ஏரியாவில் வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நெரிமன் பாயிண்ட், மெரின் டிரைவ்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக கடல், இந்த பக்கம் எல்லாம் நிற்கிறோம். இதாம்மா நெரிமன் பாயிண்ட்டு. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே கூப்பிட்டு வந்தோடனே இப்படி காணந்த அப்போ. ஆமாம், அந்த ஸ்டெப்லலாம் மேலே விளாண்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இப்போ வந்து 5 வயசுலேருந்து கூப்பிட்டு வருவோம். இது கடல், பீச்சு, தரியா. இந்த பக்கம் ஃபுல்லாக பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், பில்டிங். அங்கே பாரு, அதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அதெல்லாம். ஓகேவா? அப்புறம் வந்து ஸ்டேடியம். இதுதான் ஸ்டேடியம். இந்த வான்கடை, இங்கே தான் IPL मैचலாம் நடக்கும். गेट नंबर 3 लिखा है ना, वो स्टेडियम का गेट, वो स्टेडियम के अंदर பாது. அப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பாம்பேயோட நெக்லஸ் சொல்லுவாங்க. நீ ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து காட்டுவாங்க. ஃப்ளைட்டில் மேலேருந்து பார்க்கறதுக்கு நெக்லஸ் மாதிரி. அங்கே பாரு, லைட்டு பாரு, அங்கேருந்து இப்படி வருதா லைட்டு. இந்த லைட் அப்படியே அது வரைக்கும் போதா. ஃப்ளைட் அங்கேருந்து பார்க்கும்போது நெக்லஸ் மாதிரி தெரியும். இந்த லைட்டு அது வரைக்கும் இருக்கா, அங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த லைட் இருக்கா. அப்படி ஆமாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நெரிமன் பாயிண்ட்டு. பகலில் வந்தீங்கன்னா இந்த ஏரியா நடக்க முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். இப்போவுமே இருக்குது பாரு, இந்த பக்கம் வராங்க பாரு. இங்கே பாருங்க, மும்பை இந்தியன்ஸ் கடை இது இருக்குது பாருங்க. எல்லாம் சில் பண்ணுறதுக்கான எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபேமிலி தான். அப்படி நல்லா காற்று வருது இந்த ஏரியாவில், அதனால் அழகாக சூப்பராக உட்காந்துருக்காங்க. டைம் பாஸ். இப்போ இந்த ஏரியா முடிச்சாச்சு, அடுத்த ஏரியா கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போகிறோம் தெரியுமா? இல்லை, கேட் ஆஃப் இந்தியா போவோம். தாஜ் ஹோட்டல், தாஜ் கோரமண்டல், கேட் ஆஃப் இந்தியாலாம் போய் பார்ப்போம். உனக்கு தூக்கம் வருதா? நீ தூங்க வைப்போம். வாங்க வண்டியில் இருங்க. தாஜ் கோரமண்டல் ஹோட்டல் அது அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட் ஆஃப் இந்தியா. இதுதான் கேட் ஆஃப் இந்தியா, கடற்கரை. இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். நைட்டு 3:30 மணி. பார்த்துக்கம்மா, இதுமா தாஜ் ஹோட்டலு, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இது. அதான் கேட் ஆஃப் இந்தியா, தெரியுதா? இதுதான் கேட் ஆஃப் இந்தியா. ஆமாம், இது ஃபுல்லாக வந்து போட்டிங். கேட் ஆஃப் இந்தியா எதுக்கு சொல்லுங்க? போட்டிங் எதுனா? ஆமாம், இங்கே போட்டிங்கில் தான் நம்ம அலிபாக் உங்களை கூப்பிட்டு போனேன். அந்த பக்கம் அலிபாக், நீங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும், உங்களை அலிபாக் கூப்பிட்டு போனேன். ஓகேவா? ஆமாம், கேட் ஆஃப் இந்தியா எனக்கு தெரியாது, கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை நீ ஸ்கூலில் போய் கேட்டு தெரிஞ்சுக்க. போட் நிறையா இருக்கும்.
பகலெல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் இந்த ஏரியா. நபா நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் தெரியுமா? அம்பானியோட வீட்டுக்கு போக போகிறோம். ஆமாம், வீட்டுக்கு உள்ளதான் விட மாட்டாங்க, ரோட்டு ஓரத்தில் நின்று தூரமாக நின்று பார்த்துட்டு வரோம். ஓகே, இவர் தான் அம்பானியோட ஃப்ரெண்டு, இவர் தான் கூட்டு போகிறாப்பா உங்களை. போமாடா? ஓகே. பாரு राइट लेके वो टैक्सी है ना वहाँ जाए तो आता है उसका अंबानी का घर. हाँ, सीधा लो. वीडियो निकालो, इसके अंदर ही अंबानी का. இதுக்குள்ள அம்பானி வீடு. अभी चलो, अभी मैं बता दूँ जब ऑन करो. நவா மேக் அம்பானி வீடு வந்துச்சு. வீடியோ இருக்கு. எங்கம்மா ஒண்ணு காணா வீட்டு முன்னாடி இருக்கா? இங்க இருக்கு. தெரியலம்மா, வருமா, வெயிட் பண்ணுங்கம்மா. இதா அங்கே தான் வண்டி நிப்பாட்ட முடியாது, போலீஸ். उनको कॉल करके बोलो तो. லெஃப்டா? அங்க போலீஸ் இருக்கா? போலீஸ், பாடி கார்டு, பவுன்சர் எல்லாரும் இருப்பாங்க, நாய் எல்லாம் இருக்கும். எந்த வீடு? கொஞ்சம் வீடு பாருங்க, இங்கே எந்த இடம் தெரியல, மேலே இதான் முன்னாடி. ஓ देता नहीं है। इसमें निकाला ये देखो, हो जाते हैं ये देखो सिक्योरिटी. मंदी दिखाता नहीं मंदी दिखला कुछ नहीं, क्या आप भी दिखा कार है, तो यू टर्न मारो और नहीं क्या इतना ही गाड़ी नहीं है। घर से दिखता नहीं को सकती. अभी देखो राइट साइड में, देखो तुम देख सकते ना कितनी ओ इतना बड़ा वाह. अरे एक ठेर जाने को ऊपर देखो. तो बड़ा எவ்வளோ பெருசாக இருக்கு. அதான் வீடு காட்டுங்க. வீடு கட்டுறா. எவ்வளோ செக்யூரிட்டி எல்லாமே இருக்கிறா பாருங்க, செக்யூரிட்டி நமக்கு. इतना बड़े घर में कैसे करते चाहते? வீட்டுக்கு முன்பக்கம் வீடியோ எடுக்க முடியல, பேக் சைடு வந்திருக்கோம். இதுதான் அம்பானியான வீடு. எப்படி க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏய் நபா சொல்கிறதுக்கு கேளுங்க என்னென்ன. நபா இங்கே வா, நபா இங்கே வா. உங்களுக்கு அந்த வீட்டில் என்ன இருக்குது? இங்கே வாம்மா, இங்கிட்டு வாம்மா, இங்கே வாங்கம்மா. ஆமாம், இங்கேருந்து பார்க்கலாம். இங்கே பாரு, இங்கேருந்து பாரு, இந்த பாரு, இங்கே பாரு, எவ்வளோ க்ளோஸ் இருக்கும். இதுதான் அம்பானி வீடு, பார்த்துக்க. நீ கல்யாணம் இந்த பாரு. लाइट ऑन இருக்கு. யாரும் தூங்க மாட்டாங்க. யாரும் இல்லை. बुर्ज खलीफा இருக்கு. அதெல்லாம் இது வேறம்மா, இது வேறம்மா. நம்ம வேறு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதுதான் அம்பானி வீடு. பார்த்துட்டீங்களா? ஹாப்பியா? என்ன சொல்ல விரும்புகிறா? எதுவும் சொல்கிறியா? அது அவன் பையன் இருக்காங்க. அவன் பையனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பேர் நான் பண்ணிக்கிறேன். நீனும் பண்ணிக்கிறியா? குண்டா இருக்கு. யாருங்க அது யாருக்கு வேற சொல்லுவாங்க? இல்லைன்னா இது வீடுக்கு செட்டில் ஆயிங்க. டெய்லி அந்த வீடு பார்க்க முடியும். அம்பானிக்கு பார்க்கலாம். அம்பானி இல்லைன்னா அந்த ஃப்ளாட் டெய்லி விண்டோவில் அந்த ரூம் பார்க்கலாம்ல. சரி, அம்பானி வீடு பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம ஷாருக் கான் வீட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெடியா? இதான் அம்பானி வீடு, பார்த்துக்கப்பா. ரெடி? சூப்பராக இருக்கா? மேலே பாருங்கிற பாரு. हाँ ऐसा लग रहा है. इसमें सब कुछ है और क्या. இப்போ நம்ம வந்து வர்லி சீலிங் பிரிட்ஜ். இந்த வந்து பாம்பேயில் வந்து ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜ். இது நிறைய படத்துலலாம் வந்துருக்கு, பார்த்துருக்கு. நிறைய படத்தில் இருக்க மணி போய் பாருமா. பேர் திடீர்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அந்த இடத்துல பெருசாக ஒன்று டவர் மாதிரி இருக்கும், அதில் தான் ஹேங் பண்ணி அந்த பிரிட்ஜு பிடிச்சி நிற்கும். அது வந்து இப்போ லைட் இல்லை, அதனால் தெரியல. பகலாக வந்து நல்லா காட்டியிருப்பேன்.
இப்போ லைட் அங்கே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதா இல்லையா தெரியல. இல்லைம்மா சென்டர் பாட்டு அதை நான் காட்டுறேன் பாரு. வாந்திக்காரி இங்கே கேமரா இருக்காப்பா? कैमरा है क्या इधर? हाँ हाँ कितने स्पीड में जाने का? अभी वो तो दिखाया नहीं, ये तो 80 की स्पीड में. अच्छा यहाँ देखो இந்த இடத்துல வந்து டவர் மாதிரி இருக்குல்ல, அங்கே லைட் போடல. இந்த ஹைட்டாக இருக்கு பாரு. இது படத்தில் வரும், நிறைய படத்தில் வரும். பாருங்க எப்படி இருக்கு. இந்த இடத்துல பெருசாக இருக்கு பாருங்க. லைட்டு போடாமல் விட்டாங்க. லைட்டு இருந்தால் செம்மையாக இருக்கும். பகல்லே என்ன சூப்பராக இருக்கும். पूरा तार के तल्ली में நம்ம இருக்கிறது வந்து ஷாருக் கான் வீட்டுக்கிட்ட இருக்கும். பேண்ட் ஸ்டாண்டு கிட்ட இருக்குது மன்னத். நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். அந்த செக்யூரிட்டிக்கு வந்திருக்காருல, அதான் மன்னத். இதுதான் அங்கே ஷாருக் கானோட வீடு. பாருங்க மன்னத்து லேண்ட் சண்ட். இங்கே தான் வந்து அவர் பர்த்டே அன்றைக்கி வந்து மேலே வந்து நிற்பாப்புல. बर्थडे पे आता है ना ऊपर ईद में. हाँ ईद இந்த இடத்துல தான் மேலே வந்து அவர் கையை காட்டுவாப்புல. அதான் அவர் உள்ள பங்களா. ஆமாம், ஓன் பர்த்டேக்கெல்லாம் வர மாட்டாங்க, அவர் பர்த்டேக்கு தான் வருவாப்புல. லைட் இல்லை, உள்ளே தூங்குறாப்புல அவர். நம்ம நைட்டு வந்தோம்னா அவர் என்ன பண்ணுவாப்புல. ஸோ இதுதான் ஷாருக் கான் வீடு. கரிஷ்மாவோட கனவு காதலனா கரிஷ்மாவோட லவரா? பார்க்கணும்னு சொன்னேன்ல. இந்த ஃபோட்டோ அப்படியே திரும்பி பாரு. மன்னத்து பக்கத்தில் ஃபோட்டோ அப்படியே நீங்கள் போங்க, தூளைக்கு जा मैं यहाँ से वीडियो काट. गेट पकड़ कोई பக்கத்தில் போகிறாங்களாம். கரிஷ்மா போய் பக்கத்தில் போய் அந்த பேரை தொட்டு பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கு. சரி போ. பார்த்தாச்சா? नहीं पकड़ो. ओके. இது சல்மான் கான் வீடு. கேட்டு பாருங்க. வீடே இல்லை, உள்ளே இருக்கு தெரியாது, வெளியே தெரியாது. போலீஸ் வண்டி எல்லாமே இருக்கு. இதுதானா? அது போஸ்ட் ஆஃபீஸா? ஆமாம், அங்கே தெரியுது கேலக்ஸி. பார்த்துட்டியாமா? நான் கேட்டை பார்த்துட்டோம். அவ்வளோதான். என்ன பார்த்துச்சு? கேலக்ஸி கேட். இப்போ இங்கே சரி போகலாம். வாஷி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்திருக்கோம். அது வாஷி ரயில்வே ஸ்டேஷன். இங்கே நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்திருக்கோம். பசிக்குதான். ஆள் இல்லை, பையன்மா. நபாவோட சின்ன பையனா? எனக்கு இங்கே வரைக்கும் வருது. சின்ன வயசு. महक से छोटा तू वो बोल रही है. महकोட சின்ன பையன். ஆனால் வந்து ஹைட்டு வெயிட் எப்படி இருக்கான்னு பாருங்கள். இப்போது பசிக்கு தான் நபாக்கு, என் பிள்ளைக்கு. இப்போ இன்னைக்கு பர்த்டே இல்லை, முடிஞ்சு போச்சுமா.
ஏதோ ஒன்று சாப்பிட்டு போவோம். அம்பானி வீடு போயாச்சு, மன்னத் வீடு, ஷாருக் கான், சல்மான் கான் வீடு. இப்போ போய் சாப்பிடணும், பசிக்குது, இப்போ என்னால் முடியல. அது சௌச்சாலயா இப்போ சாப்பாடு ஹோட்டலில் வந்து மிசால் பாவ் சாப்பிட்டு இருக்காங்க. இது என்ன? அதான் மிச்சர் முறுக்கு எல்லாம் இருக்கும், அது சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, தயிர் சம்பா, குலாப் ஜாமுன் எல்லாமே இருக்கும். நீங்கள் உனக்கு சீஸ் பாவ் பாஜி சுட சுட சாப்பிடணும், வச்சுட்டுலாம் உட்காரக்கூடாது. ஓகேவா? சூடாக சாப்பிடு. சீஸ் பாவ் பாஜி, மிசால் பாவ் நல்லா இருக்கா? யூ லைக் என்னப்பா? சாப்பிடுங்க. வாசி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே. நான் வந்து சோலை பட்டோரா, பூரி, சனா வாங்கியிருக்கேன். பச்சை மிளகாய், ஊறுகாய், குலாப் ஜாமுன் சாப்பிடுங்க. நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு போனோம்? 2 மணிக்கு போனோம். இப்போ விடிஞ்சிருச்சு. மணியை காட்டு. மணி எவ்வளோ? 6:40. இப்போ 10 o'clock வரைக்கும் 10 o'clock வரைக்கும் என்ன மணியே தெரிய மாட்டேங்குது. பிரைட்னஸ் ஆஃப் 6:40க்கு வந்துட்டோம். நல்லா சுற்றிட்டு ஷாருக் கான் வீடு, சல்மான் கான் வீடு, அம்பானி வீடு, நெரிமன் பாயிண்ட், கேட் ஆஃப் இந்தியா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே ஃபன். எல்லாம் இனி எந்த ஒரு பாம்பேயில் எதையும் பார்க்கலன்னு சொல்ல முடியாதுல்ல, எல்லாம் பார்த்தாச்சுல்ல. ஹாப்பி பர்த்டே வந்து நல்லபடியாக போச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ முடிச்சிடுவோமா? இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் டே. இன்றைக்கி கல்யாணம், இன்றைக்கி ஈவினிங் கல்யாணம். ஸோ கல்யாணத்துக்கு ரெடி ஆக போகிறோம். அந்த வீடியோ அடுத்து வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னி ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.